இன்னைக்கு சாயங்காலத்துல தான் இந்த விளாக் எடுக்க ஆரம்பிச்சேன். தட்டப்பயிரை முன்னையே ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் போடும்போது முருகருக்கு பிரசாதமா படைக்கிறதுக்காக நான் வந்து தட்டப்பயிறு ஊற வச்சிருந்தேன். தட்டப்பயிரை உப்பு போட்டு ஒரு பக்கம் வேக வச்ச ஆரம்பிச்சுட்டேன். அதுக்குள்ள பாத்திரங்கள் கொஞ்சம் நெறஞ்சு போச்சு. சரி ஓகே பாத்திரத்த விளக்கிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பருப்பு போளி பண்ணுறதுக்காக தான் இந்த வெல்லம், பருப்பு போளி எல்லாம் கடலை பருப்புல செய்வாங்க. நான் துவரம் பருப்பு, பாசி பருப்புல ஊற வச்சு பருப்பு போளி ஒரு பக்கம் ரெடி பண்ணி வைக்கலாம். ஏதாவது நாளைக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றதுக்குன்னு நான் அதை ரெடி பண்ணிட்டேன். சரி இந்த பக்கம் தட்டைப்பயிறு வெந்துருச்சு. குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயமும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச தட்டைப்பயிரையும் போட்டு அதிலே நல்லா பரட்டிட்டேன். உப்பு போட்டு வேக வச்சதால் நான் உப்பு போடலை. அதனால் பிரசாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு கல்பனாவும் ரெடி ஆகிட்டாங்க. நானும் இந்த பக்கம் போலிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெற்றிலை தீபம் போட்டு எல்லா வேலையும் கல்பனா தான். முருகர்னு வந்துட்டு அவன் நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவா. நானும் சாமி கும்பிட்டு எங்கள் அப்பாவுக்கும் கல்பனாவுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஓகேங்க, பாய்ங்க.